இன்றைய தேதிக்கு இந்தியாவில் பேங்க் அக்கவுண்ட் இல்லாத ஒரு நபரே இருக்க முடியாது. பேங்க் அக்கவுண்ட் வேணாம்னு சொல்கிறவங்களுக்கு கூட மத்திய அரசு திட்டங்களுக்காகவும் மாநில அரசு திட்டங்களுக்காகவும் நம்முடைய தினசரி வாழ்க்கையின் காரணத்துக்காகவும் நம்ம எல்லாருமே கட்டாயமாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டாவது வச்சுருப்போம். இப்படி வளர்ச்சி எல்லாரையும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னதுனால இன்றைக்கு ரிசர்வ் பேங்க் கிட்ட அனாமத்தா 78,000 கோடி ரூபாய் இருக்குன்னா நீங்கள் நம்புவீங்களா? ரிசர்வ் பேங்க்கில் அந்த அனாமத்தா இருக்கிற 78,000 கோடி வேறு யாருதும் இல்லைங்க, நம்மளுது தாங்க. மக்களுடைய சேமிப்பும் மக்களுடைய முதலீடும் மக்களுடைய டெபாசிட் தாங்க அந்த பணம். ஆனால் மெச்சூர் ஆகியும் 10 வருஷமாக டெபாசிட் எடுக்காமல் இருந்தாலோ அல்லது சேமிப்பு அக்கௌண்ட்டை 10 வருஷங்களுக்கு மேலே ஆப்ரேட் பண்ணாமல் இருந்தாலோ அந்த பணத்தை ஆட்டோமேட்டிக்காக வங்கிகள் ரிசர்வ் பேங்க் கிட்ட கொடுத்ததன் விளைவு இன்றைய தேதியில் ரிசர்வ் பேங்க் கிட்ட 78,000 கோடிக்கு மேலே அந்த பணம் அனாமத்தாக இருக்குங்க. சரி, இந்த 78,000 கோடியில் உங்கள் பணமோ இல்லை உங்கள் வீட்டை சேர்ந்த மற்றவர்களுடைய பணம் ஏதாவது இருக்கா, அதை எப்படி எடுக்கிறது அப்படின்ற பற்றி தாங்க நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்க போகிறேன். நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய UDGAM அப்படின்ற பேஜை ஓப்பன் பண்ணுறது தான். உங்களுடைய கம்ப்யூட்டர்லேருந்தோ அல்லது உங்களுடைய மொபைல்லேருந்தோ நீங்கள் UDGAM அப்படின்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். இந்த UDGAM உடைய ஃபுல் ஃபார்ம் கேட்டிங்கன்னா unclaimed deposits gateway to access information. ரிசர்வ் வங்கி நமக்காக இந்த வெப்சைட்டை தொடங்கியிருக்கிறாங்க. நீங்கள் அதில் போயிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை முதல்ல கொடுக்கணும். ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அதுக்காக உங்களுடைய மொபைல் எண்ணையும் கொடுத்துட்டு ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். உங்களுடைய மொபைலுக்கு OTP ஒன்று வரும். அந்த OTPயை என்ட்ரு பண்ண பிறகு நீங்கள் RBIயுடைய இந்த உட்காம் வெப்சைட்குள்ளே நுழையலாம். OTP கொடுத்து உள்ளே என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது சர்ச். உங்கள் தாத்தா பாட்டியோ உங்கள் அப்பா அம்மாவோ உங்கள் அண்ணன் தம்பியோ உங்கள் அக்கா தங்கச்சியோ உங்கள் வீட்டை சேர்ந்த உங்களுடைய மனைவி மகன் மகள் இப்படி யார் பேரிலையாவது ஏதாவது பணம் இதில் இருக்கான்றது தான் நீங்கள் அடுத்து தேடி கண்டுபிடிக்க வேண்டியது. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வீட்டார் யாராவது சீக்கிரட்டாக பேங்க்கில் பணம் வச்சுருந்து அதை மறந்து போயிருந்தாலோ அல்லது வயது முதிர்வின் காரணமாக உங்களுடைய தாத்தா பாட்டி அல்ல வீட்டில் இருக்கிற பிற பெரியவர்கள் பணத்தை அவங்க வங்கியிலேருந்து எடுக்க மறந்திருந்தாலோ இல்லாட்டி ஏதாவது டெபாசிட் மெச்சூர் ஆகி அதை எடுக்க தவறி இருந்தாலோ இப்போ உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமாக அதை தேடி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். யார் பேரில் அக்கௌண்ட் இருந்ததோ அந்த அக்கௌண்ட் ஹோல்டருடைய நேம் போட்டு முதல்ல சர்ச் பண்ணலாம். அதாவது உங்கள் தாத்தா பேரில் ஏதாவது அக்கௌண்ட் இருக்குன்னா அவருடைய பேரை போட்டு அவருடைய பேன் நம்பரோ இல்லாட்டி ஆதார் நம்பரோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ ஏதாவது ஒரு டீட்டெயிலை வச்சு அல்லது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரே இருந்தால் அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களோட தாத்தான்றது நான் சும்மா ஒரு ரெஃபரன்ஸுக்காக சொல்கிறேன். அது யாருடைய பேரில் வேணால் இருக்கலாம். அந்த நபருடைய எண்களை அதாவது பேன் அல்லாட்டி மொபைல் நம்பர் அல்லாட்டி நீங்கள் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் போட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எந்த வங்கின்னு தெரியாட்டி இப்போ 30 வங்கிகள் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. அந்த வங்கிகளில் ஏதாவது ஒன்றை எடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்படி நீங்கள் அதை சர்ச் பண்ணுறது மூலம் ஏதாவது ஒரு குழுவில் உங்களுக்கு லிங்க் ஆகும். அந்த லிங்க்கை வச்சு நீங்கள் அந்த உடைய பேங்க்குடைய வெப்சைட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் நீங்கள் தேடுற பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கிற பட்சத்தில் அதில் ஏதாவது பணம் இருக்கிற பட்சத்தில் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது நேராக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேஜுக்கு போயிட்டு அந்த பேஜில் இருக்கிற unclaimed deposits அப்படின்ற ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் டீட்டெயிலை வச்சு நீங்கள் இப்போ தேடணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, பணம் ரிசர்வ் பேங்க் கிட்ட இருந்தாலும் நீங்கள் கிளைம் பண்ண வேண்டியது ஸ்டேட் பேங்க் கிட்டேயோ இல்லாட்டி எந்த பேங்க்கில் அந்த பணம் இருக்கோ அந்த பேங்க்குள்ளே போய் தான் லிஸ்ட்டை ஃபைனலாக நீங்கள் தேடி எடுக்க வேண்டியிருக்கும். ரிசர்வ் பேங்க்குடைய பணி பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரு கேட்வேவாக இருந்து உங்களுக்கு 30 பேங்க்கில் எதுலையாவது சர்ச் பண்ணி பணத்தை எடுங்கன்னு தான் உங்களுக்கு ரிசர்வ் பேங்க் ஒரு கேட்வே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பணத்தை நீங்கள் ஃபிசிக்கலாக எடுக்கிறதுக்கு அந்த வங்கியுடைய அன்லிங்க்டு அதாவது unclaimed டெபாசிட் அப்படின்ற அந்த லிங்க்கை நீங்கள் எடுத்துகிட்டு அதுலேருந்து பணத்தை நீங்கள் விட்ரா பண்ணுற மாதிரி சிஸ்டம் இருக்குது. இப்படி நீங்கள் தனிநபருக்கான சேவிங்ஸ் அக்கௌண்ட் மட்டும் இல்லைங்க, வியாபாரத்தில் கரண்ட் அக்கௌண்ட்டில் ஏதாவது பணம் விட்டிருந்தாலோ இல்லை ஏதாவது டெபாசிட் போட்டு அதை எடுக்காமல் இருந்தாலோ அதுவுமே நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அந்த பேங்க்குடைய unclaimed டெபாசிட் லிஸ்ட்டில் பார்த்துட்டு அதுலேருந்து நீங்கள் பணத்தை விட்ரா பண்ணலாம். நீங்கள் எந்த ஐடி நம்பர் போட்டோ இல்லை எந்த அக்கௌண்ட் நம்பர் போட்டோ உங்களுக்கு டீட்டெயில் கிடைக்கலன்னா கடைசியாக அந்த உட்காம் அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அந்த பேஜில் யாருடைய பேரை தேடுறீங்களோ அவங்களுடைய அட்ரஸில் நீங்கள் அந்த டீட்டெயில் கொடுத்து அந்த அட்ரஸ் வழியாக நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம்.
நண்பர்களே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழிகாட்டுதல் வீடியோ தான். நீங்கள் தேடி பணம் கிடைக்கலனா அதற்கு நான் பொறுப்பில்லை, என்ன நீங்கள் ப்ளேம் பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், ஆர்பிஐ கிட்ட 78,000 கோடி பணம் இருக்குது. அது உங்கள் பணம் தான், நம்ம வீட்டு பணம் தான். அதனால் நல்லபடியாக பணத்தை தேடி உங்களுக்கான பணத்தை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி எடுங்க. சப்போஸ் யாராவது அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக பணத்தை விட்ரா பண்ணிங்கன்னா அந்த ஒரு அனுபவத்தை ஒரு பதிவாக நம்முடைய கமெண்ட்லேயும் போடுங்க. இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட்டில் நீங்கள் போடுற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவங்களுக்கும் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவாக இருந்திருக்கும்ட்டு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது, உபயோகமாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் பண தேவை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அதனால் நீங்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூடியூப் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை காண்பிக்கும், இந்த மெசேஜ் போய் சேரும். அதனால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. See you in the next informative video.